Hi friends, நமக்கு 1000 subscribe நீங்க வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி first. Thanks to all. இனிமே நம்ம வீடியோஸ் வந்து டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நீங்க பார்த்து உங்களுக்கு TVS வண்டியை பத்தி எதுவும் டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுப்போம். நம்ம போட்ட வீடியோக்கு சரி கமெண்ட்ஸ் நிறைய பேர் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 10 கொஸ்டின் கமெண்ட் எடுத்து வந்துருக்கேன். அப்போதான் வந்து கிளியர் பண்ணி விடலாமா? பண்ணிடுவோம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, கேன் வி டிரைவ் எக்ஸல் ஹெவி டியூட்டி வித்தவுட் ஏர், அதாவது காற்று இல்லாமல் எக்ஸல் ஹெவி டியூட்டி வண்டியை ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. காற்று இல்லாமல் எக்ஸல் ஹெவி டியூட்டி எந்த வண்டியுமே ஓட்டக்கூடாது. ஓட்டனா என்ன ப்ராப்ளம் வரும்ன்றதுனா, இப்போ நம்ம வந்து காற்றுல ஓட்டணும்னா டீப்பு டயர் அவரோட லைஃப் வந்து தேய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரிம் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால ரிம் அமௌண்ட் வந்து 400 ரூபா வரும், டீப் அமௌண்ட் 120 ரூபா, டயர் ஒரு 650 ரூபா. இந்த செலவுலாம் நமக்கு வரும். வீக்லி ஒன்ஸ் வந்து ஏர் வச்சு செக் பண்ணிட்டாங்கன்னா அந்த செலவெல்லாம் நம்ம வந்து தடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, பெஸ்ட் கிரேட் ஆயில் ஃபார் டிவிஎஸ், அதாவது நம்ம கம்பெனி டிவிஎஸ்ல எந்த ஆயில் வந்து எந்தெந்த வண்டிக்கு எந்தெந்த ஆயில்ன்றதை சொல்லிடுவோம். எக்ஸல்ன்றதுக்கு வந்து ட்ரூ ஃபோர் இந்த ப்ரீமியம் ஆயில், அது வந்து 362 ரூபா வரும், 900 ml. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூட்டர் டைப் எல்லாத்துக்குமே ஸ்டெப்பு, ஜஸ்ட்டு, வீகோ எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூட்டர் தான். அதோட ரேட் வந்து 900 ml வந்து எவ்வளோனா 390 ரூபா வரும். அப்பாச்சிக்கு வந்து சிந்தட்டிக் ஆயில் தான் ஊற்றணும். ரைடருக்கு நார்மல் ஆயில் ஊற்றினா போதும். 150 அப்பாச்சி 164V 160 182V எல்லாத்துக்குமே வந்து சிந்தட்டிக் ஆயில் தான் ஊற்றணும். அது 1 லிட்டர் வந்து எவ்வளோனா 215 ரூபா. ஓகே. கஸ்டமர் கேட்குறாங்க, கேன் வி சேஞ்ச் RTR 160 நியூ பீஸ்ட் ஃபேஸ் இன்டு ஓல்டு லூப், அதாவது அவங்க வச்சிருக்க RTR 160 வந்து அவங்களுக்கு இப்போ இருக்க அந்த பீஸ்ட் ஃபேஸ் வந்து பிடிக்கலையா, அதே பழைய மாடல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த டூமை இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பழைய ரூம் 2V ரூம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து அவங்க நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஃபைரிங் கேமஸ்லாம் ஆல்ரெடி பண்ணணும், ரூம் வந்து ஆல்ரெடி பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தது பண்ணணும்னா பண்ணலாம், பட் இந்த மாதிரி செலவு நிறைய இருக்கும். ஃபைரிங் கேமஸ்னால் ஃபைரிங் கேமஸ் 4000 ரூபாய்க்கு மேலே வரும். ரூம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் அது ஒரு 2500 ரூபாய்க்கு மேலே வரும். பண்ண முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பெஸ்ட் ஆயில் ஃபார் அவாய்ட் இன்ஜின் சவுண்டிங் டிவிஎஸ் Ntorq பைக். Ntorq பைக்கில் இன்ஜினில் சவுண்ட் வராமல் இருக்குன்னா எந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணலாம்? Ntorq நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான், சூட் ஆயில் தான். 2500 கிலோமீட்டர் ஒரு வட்டமும் அவங்க வந்து கரெக்டாக ஆயில் மாற்றினாங்கன்னா இன்ஜின் சவுண்டு, இன்ஜின் ப்ராப்ளம்ஸ் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் வண்டி, அது வந்து ஹைவேலையும் சிட்டிக்குள்ளேயும் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், அதாவது ஹைவேல எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், சிட்டியில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும்னு கேட்டுருக்காங்க. இப்போ நான் ஹைவேல சிட்டியில் இதை நான் வந்து சொன்னேன்னா எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கம்பெனி ரெக்கார்டு 64 எங்களுக்கே 64 தரலன்னு சொல்லுவாங்க. அதில் கம்பெனியில் ஏன் 64 சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பெனி வந்து சேசிஸ்னு ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் தான் வண்டி ஓட்டுவாங்க. அதில் வந்து 10 கிலோமீட்டர் நம்ம வந்து இப்போ கியர் வண்டினா அது வந்து கியர் கொடுக்கும், 10 கிலோமீட்டர் கியர் போடும். ஸ்கூட்டருக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது, ஈவனாக அவங்க வந்து ஓட்டுவாங்க. 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே ஒரு 5 நிமிஷம் ஓட்டினாங்க அப்படின்னா அந்த சேசிஸ் மிஷினில் அது வந்து எப்போது எனக்கு பிரேக் பிடிக்க சொல்லுதோ அப்போ பிரேக் பிடிப்பாங்க. அதுவே காட்டிடும் டிஸ்பிளேல, அதனால் காட்டுறதுனால அப்பப்போ மட்டும் பிரேக் பிடிப்பாங்க. அதனால் அவங்க கம்பெனி ரெக்கார்டு படி 64 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு நம்ம ரோடு கண்டிஷன், நம்ம ஓட்டுற ஸ்டைலு இதெல்லாம் பொறுத்து மாறுபடும். மேக்ஸிமம் சிட்டி மைலேஜ், ஆமாம் சிட்டி மைலேஜ் வந்து 52லேருந்து 55 எதிர்பார்க்கலாம். ஹைவேல பார்க்கும்போது 55 56 எதிர்பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கியர் ஆயில் சேஞ்ச் டைம், கியர் ஆயில் மாற்றுறதுக்கு டைமிங் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்கூட்டிக்கு பொறுத்த மட்டும் தனியாக கியர் ஆயில் இருக்கும். இந்த பேர் என்னன்னா ப்ரோன் ஆயில் இருக்கும், அதை தான் தனியாக ஊற்றுவோம். அது 12,000 to 15,000 கிலோமீட்டரில் மாற்றினா நல்லாயிருக்கும். 20,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு அப்படின்னா எவ்ரி சர்வீஸ் நம்ம வந்து இந்த ப்ரோன் ஆயில் மாற்றிட்டா பெட்ரு, ரொம்ப பெட்ரு. மிச்சபடி ரேடியான் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கியர் வெயிட்டில் பொறுத்த மட்டும் கியர் ஆயில் தனியாக ஊற்றுறது தேவையில்ல. நம்ம ஆயில் ஊற்றும் போது அதுலேயே அந்த கிளச் பிளேட் வந்து ஆயில் வந்து நம்ம டூப்ளிகேட் ஆயிடும். இன்ஜின் ஆயில் ஊற்றினாலே போதும். ஓகே. கொஸ்டின் வந்து கேன் யூ யூஸ் சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் 10W40 இன் ரேடியன் பைக், அதாவது சிந்தட்டிக் ஆயில் இன்ஜின் ஆயில் வந்து ரேடியன் பைக்கு யூஸ் பண்ணலாமா, அப்பாச்சிக்குரிய வண்டி ஆயில் அப்படின்னு கேட்டிருக்கேன் சார். அப்பாச்சிக்குரிய ஆயில் ரேடியானுக்கு யூஸ் பண்ணலாமா, அதாவது கம்பெனி ரூல்ஸ் படி யூஸ் பண்ணக்கூடாது. பட் இப்போ நான் வந்து எனக்கு வந்து நான் ஒரு கஸ்டமராக நான் வந்து வண்டி எனக்கு வந்து 2500 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ் விட முடியாது, நான் கொஞ்சம் லாங்காக ஓட்டுவேன், 5000 கிலோமீட்டர் ஒரு தான் சர்வீஸ் விடுவேன், எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சிந்தட்டிக் ஆயில் ஊற்றிக்கலாம். அதனால் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வராது. பட்டு கம்பெனி வந்து அதை வந்து இது பண்ணாது. ரேடியான்னா அந்த ஆயில் தான் ஊற்றணும், அதுக்கு அந்த ஆயில் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆயில் தான் ஊற்றணும். ஆஃப்டர் பைக் பாலிஷ் ஃபார் வாட்டர் வாஷ் பவு பிரேக்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங், அதாவது வண்டி ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு நீங்கள் பாலிஷ் அடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வண்டி எடுத்து போகும்போது பிரேக் வந்து பிடிக்க மாட்டேங்குது, அது என்ன சொல்யூஷன் சொல்லி கேட்குறேன். இது நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது நம்மகிட்டயே. அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம சர்வீஸ் முடிச்சுட்டு வண்டியை வந்து பல உலகம் இருக்கிறதுக்காண்டி பாலிஷ் போடுவோம்.
அது எல்லா இடத்துலையுமே போடுறது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அது டிஸ்க் வண்டி இருக்கும்போது அது வந்து டிஸ்கில் தெரியாமல் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்நேரம் படும்போது அதை வந்து நம்ம ஷோரூமில் இப்போ டெலிவரி கொடுக்குற பர்சன் வந்து எப்படின்னா கரெக்டாக தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் எல்லா இடத்துலையும் இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு ட்ரம் வெஹிக்கிளில் அது தேவை கிடையாது. ஏன்னா அது வந்து உள்ளே போய் அந்த இது டிஸ்க் அதை வந்து பண்ணுறது கிடையாது. டிஸ்க் இருக்கிற வெஹிக்கிளில் வந்து பாலிசைல் வந்து டிஸ்கில் இல்லாமல் அடித்தா அந்த ப்ராப்ளம் வராது. இப்போ அப்பாச்சி RTR 180 BS6 இன்ஜின் லைட்டு ஆனில் இருக்கணுமா ஆஃப்ல இருக்கணுமா? நம்ம டிவிஎஸ் வண்டியை பொறுத்த மட்டும் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாலே இன்ஜின் லைட், அதாவது மால் ஃபங்க்ஷன் லேம்ப்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆஃப் ஆகிடணும். 2 செகண்ட் வண்டியை சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலே 2 செகண்டில் வண்டி அது வந்து இன்ஜின் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகலை அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் இருக்குனாரு. நெக்ஸ்ட் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனில் ஃபியூல் டியூனிங் பண்ணலாமா? த்ராட்டில் ஐயா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நம்ம த்ராட்டில் BS6 சென்சார் வண்டியில் ஃபியூல் டியூனிங் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா சென்சார் வண்டியில் நம்ம த்ராட்டில் படி அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது. அதை அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து வேறு ஏதாவது த்ராட்டில் படி வண்டி ஸ்லோவில் ஆஃப் ஆகுறதோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் மேக்ஸிமம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்டுக்கு உங்களுக்கு ஹையாக தான் இருக்கும். BS6 எந்த வண்டி எடுத்தாலும், சென்சார் எந்த வண்டி எடுத்தாலும் 30 செகண்ட் உங்களுக்கு ஹையாக தான் இருக்கும். ஐலிங் RPM 1580ன்றது 1630 1640 வரும். அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போதைக்கு இந்த 10 கொஸ்டின் நீங்கள் சொன்னாலும் ஓகே. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கஸ்டமர்கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அடுத்த வீடியோவில் பாருங்கள். சரி, உங்களுக்கு டிவிஎஸ் வண்டியை பற்றி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து அதை ரிப்ளை கொடுக்குறோம்.